தமிழ்நாடுதான் என்னுடைய வீடு. விஜய் பேச்சு. காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. விஜய் பேச்சு. 100% தூய சக்தி தாவேகாதான். விஜய் பேச்சு. எனக்கான கியூட் வீடியோஸை பார்த்தேன். விஜய் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சேலத்தில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய தாவேகா கட்சி தலைவர் விஜய், என்னை வீட்டை விட்டு வெளியே வா என்கிறார்களே, என் வீடு எது தெரியுமா என்று கேட்டு தன்னுடைய பேச்சை தொடங்கினார். மேலும் தொடர்ந்து அவர் பேசுகையில், ஏய் விஜய், வீட்டை விட்டு வெளியே வா என சொல்பவருக்கு என் வீடு எங்கிருக்கிறது என தெரியுமா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். தாய் நாடான தமிழ்நாடு மற்றவர்களுக்கு மாநிலமாக இருக்கலாம், ஆனால் தனக்கு அதுதான் வீடு என்ற அவர் 8 கோடி மக்கள் தன்னுடைய குடும்பத்தினர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் முதல் படை வீரனாக, பாதுகாவலனாக மக்களுடன் நிற்க வேண்டும் என்பதுதான் தனது குறிக்கோள் எனவும் அவர் பேசியுள்ளார். அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே, அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அங்க தில்லு இருக்குதா, திராணி இருக்குதா? 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? காசு கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்ற கணக்கு தன்னுடைய வருகைக்கு பிறகு வேலைக்கு ஆகாது என விஜய் கூறியுள்ளார். தேர்தலுக்காக கொடுக்கும் பணத்தை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள், அது உங்கள் பணம்தான் என்ற அவர் வாங்கிவிட்டு அவர்களின் காதுகளில் விசிலை ஊதி அனுப்புங்கள் என கிண்டல் அடித்துள்ளார். மேலும் பணத்தை கொடுத்தால் ஏமாறக்கூடாது எனவும் இதற்கு எதிராக உறுதிமொழி எடுங்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார் விஜய். 1000, 2000, 3000, 4000, 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலேயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலியே விசில ஊதி அனுப்புங்க. நாளை 3 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்று திமுக அரசு ஒவ்வொருவரின் வீட்டு கதவை தட்டுகிறது என விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் உண்மையான மக்களின் கனவு என்னவென்றால், பாதுகாப்பில்லாத மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என தெரிவித்தார். எனவே 100% தூய சக்தியான தாவேகா நேர்மையான ஆட்சியை கொடுக்கும். இந்த விஜய் அந்த ஆட்சியை வழங்குவான் என்றும் கூறினார். மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார்? 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம், நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான். ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி. அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான்
மக்களுடைய ஒரே கனவு. சிறுவர்களின் எதிர்காலத்திற்காகவும் தான் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதாக விஜய் கூறியுள்ளார். தனக்காக பெற்றோர்களிடம் சிறுவர்கள் வாக்கு சேகரிக்கும் கியூட் வீடியோக்களை பார்த்ததாக கூறிய அவர் அனைவரிடமும் இதையே செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் யார் மீதும் தனிப்பட்ட வன்மமோ கோபமோ இல்லை எனவும் தேர்தலில் ஜெயித்து மக்களுக்கான நன்றி கடனை செலுத்தவே அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன். உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுவா, அப்பா விஜய்னு சொல்லுப்பா அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் பாக்குறேன். அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னதுக்கு ஓட்டு போட வைங்க.